என்ன மச்சான் அது? என்ன மாமா அது? பணியாரமா? யார் சுட்டா மாமா? மாமா யார் சுட்டா பணியாரம்? நாளைக்கு பார்த்துலாம். அக்கா சுட்டா உங்க அம்மா சுட்டாங்களா? என்ன நாளைக்கு போகிறா? நல்லா கரண்டிலாம் எடுத்தது மச்சான். எனக்கு கொஞ்சம் என்ன மச்சான் அது? வேற என்ன? சாம்பார், சைடிஷ், பணியாரம். சைடிஷ் பணியாரமா? இங்கே வை. எனக்கு கொஞ்சம் வை. எட்டு வை. நீங்க டிரைவர் 2 பேரும் சாப்பிடலையா? புரியல. சும்மா தானே உட்காந்து உங்களுக்கு யார் கொண்டாந்து தரும்? இங்க இருக்கிறத சாப்பிட வேண்டியதானே? தண்ணி இல்லையா? புளிச்சிக்கிறியா? உனிதானே சாம்பார்? பாவக்காய் குழம்பா? மாமந்து பாவக்காய் தான். மாமா டெய்லியும் பாவக்காய் சாப்பிட்றீங்களா? முந்தா நாளும் பாவக்காய் தான் சாப்பிட்டீங்க. பாவக்காய் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதா? ம், சர்க்கரைக்கு நல்லதா? சர்க்கரை கூட போட்டா உடம்புக்கு கேட்டது. ஆ, பால் இன்னும் தோசை புட்டி புண்ணு பிடிக்கிறான். ஐயோ, என்ன சாப்பிட்ற? முட்டை பணியாரம். முட்டை பணியாரமா? யார் உங்க வீட்டில் இருந்தா வந்து? இப்போ மணி என்ன ஆகுது சொன்ன மாதிரி? சரி, நீ ஒரு கொத்துக்காரர் தானே. மணி என்ன ஆகுது? இல்லை, மணி என்ன ஆகுதுன்னு கேட்குறேன். மணி என்ன டைவர் ஆகுது பாரு சொல்ல. காலை சாப்பாடு விடிய காமரை 3 மணிக்கு தூக்கத்தை விட்டு ஏஞ்சி வந்து காலை சாப்பாடு 11 மணிக்கு சாப்பிட்டா என்ன ஆகுது? 10 விரலால் உங்களுக்கு நல்லா சொல்றது. அந்த காலத்தில் வாசம் சொல்லணும், 10 விரலால் பாடு போடணும், 5 விரலால் அள்ளி சாப்பிடணும். இப்போ 5 விரலால் தானே அள்ளி சாப்பிட்ற. நல்ல நெவுளில் உட்காந்து சாப்பிடணுமா? நெவுளில் நல்லா தான் இருக்குது. புளிய மரத்து நெவுளில் நல்ல டயருக்கு நல்ல கட்டிலாம் போட்டிருக்காங்க. பரவாயில்ல. இந்த இங்கே நடு சென்டரில் வந்து உட்காந்துங்களேன். இப்போ தண்ணி எடுத்து வந்தாளா நீ? பரவாயில்ல, வேலைக்காரன் தண்ணி தூக்கிட்டு வரான். என்ன